விதவிதமான சமையல்கள், பலவிதமான குழம்பு வகைகள் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கணுமா? அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கி நான் முட்டை கிரேவி தான் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மண் சட்டியில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு 1½ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துடலாம். இனி இதுக்கு கூடால 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு கருவேப்பட்டை, ஒரு அன்னாசிப்பூ அதை சேர்த்துருவோம். அடுத்து 5 சின்ன சைஸ் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடலாம். இனி இந்த வெங்காயம் நல்ல செவக்க வதங்கி வரணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துட்டு இதுக்கு கூடால 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு எடுக்கணும். இப்போ அந்த இஞ்சி பூண்டோட அந்த மணம் வர ஆரம்பிச்சிட்டுது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1¼ ஸ்பூன் சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகத்தூள், 1½ ஸ்பூன் மல்லித்தூள். இந்த ஸ்பூனோட அளவுகளை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இனி இதே ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கறி மசாலா, அது சிக்கன் மசாலாவா மட்டன் மசாலாவா எதுவாக இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த ஆயிலில் அது நல்லா வதங்கி வெந்து வரணும். அந்த மசாலா அது மாதிரி வெந்து வந்தால் தான் அந்த கிரேவிக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இனி வதக்கியாச்சு. இந்த கிரேவி வைக்கிறதுக்கு இந்த கப்புக்கு நான் 3/4 கப்பு தண்ணி இதுக்கு கூடால சேர்க்க. இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆக்கி எடுத்தாச்சு. இனி இந்த குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் முன்ன பின்ன கூடிட்டுதுன்னா அதுக்கு தகுந்தது மாதிரி இந்த கிரேவியை நம்ம மாற்றி கொடுக்கணும். அதனால தான் உப்பு ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் குறைவாக போட்டு சரி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த குழம்ப நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் வேக வச்ச இந்த 3 முட்டையை இப்போ எடுத்திருக்கேன். இந்த முட்டையை இதே மாதிரி கீறி விட்டுறணும். ஏன் நம்ம கீறி எடுக்கோன்னா இதை குழம்புல போடும்போது அதில் உள்ள உப்பு மசாலா எல்லாமே இந்த முட்டைக்கு உள்ள வரைக்கும் இறங்கும்போது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இனி இந்த முட்டையை அந்த கிரேவியில் சேர்த்து கொடுக்கலாம். இந்த கிரேவியில் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ சேர்த்தாச்சு. இனி இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரம்ப இலையும் போட்டுடலாம். ரம்ப இலை, மல்லிக்கீரையெல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்.